நாம் இன்னைக்கு கூரைக்கடை சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 10 பல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிடலாம். சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்டான கூரைக்கடை சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.